ஃபுல்லாக எந்த ரசாயனமும் இல்லை. இது ஒரு அடி இலங்கை வரலாற்றிலேயே, யாழ்ப்பாண வரலாற்றில் இதுதான் முதல் தடவை நட்டது இவர்கள் தான். கர்ப்பிணி பெண்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இது கண்டு வேற இயந்திரம் இருக்கு. உங்களோட தொடர்பு கொள்றேன்னா ஒரு விளையாத நெல்லை வந்து விளைய வச்சிருக்கிறாங்க. எப்படி இதுவரை வந்து ஒரு விளையாத நெல்லை வந்து விளைய வச்சிருக்கிறாங்க. அது என்ன நெல், எப்படியான நெல், யாழ்ப்பாணத்தில் இப்படியெல்லாம் ஒரு சாதனை செய்ய முடியுமா? அந்த விவசாயி இவர் ஒரு அண்ணன், இன்னொரு அண்ணன் இருக்கிறாரு. அதோட இந்த நாட்டை, அதாவது இந்த நெல்லை நட்டவங்க இங்கே இருக்கிறாங்க. இவங்க எப்படி நட்டாங்க, இந்த விளைச்சல், இந்த நெல் வளர்றதுக்கு 4 மாதம் எடுத்திருக்குது. ஸோ இது ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு காணொளி. மக்களே முழுவதுமாக பாருங்க, எப்படி என்ன நிலவரம் வாங்க பார்க்கலாம். விதுடாட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இது ஒரு முதலாவது நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இயந்திரம் மூலம் நாற்று நட்டது. கையால் நாற்று நட்டுருக்கணும் இங்கே நிறைய ஐயாக்கள் அம்மாக்கள். இயந்திரம் மூலம் நாற்று நட்டது இதுதான் முதல் தடவை இலங்கை வரலாற்றிலேயே, யாழ்ப்பாண வரலாற்றில், இலங்கை வரலாற்றில் இயந்திரம் மூலம் நாற்று நட்டது நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கோம். அந்த வயல் இந்த அறுவடை விழா தான் இது. 2005ஆம் ஆண்டு இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட விதை நெல் இதுதான். அப்படியே கொத்து கொத்தாக வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, இங்கே கொத்து, ஒரு கொத்து இயந்திரத்தில் நட்டிருக்கணும். அதுலேருந்து இவ்வளோ வெடிச்சு வந்திருக்குது. வெடிச்சு வந்து இவ்வளோ அப்படியே புதிராக வந்திருக்குது. பார்க்கவே அப்படி அற்புதமாக இருக்குது மக்களே. ஸோ இதான் அவன் ஒரு விளைச்சல். இது வந்து 4 மாதம் முடியுது. இன்றைக்கு அறுவடைக்கு தயாரா இருக்கு. இது வந்து விதைக்கையில இது வந்து இயந்திரம் மூலம் யாழ் மாவட்டத்துல முதல் தடவையா நாங்கள் இயந்திரம் மூலம் நட்ட நாங்கள். அதாவது இந்த இயந்திரமா இல்ல வேற? இல்ல இது கண்டு வேற இயந்திரம் இருக்கு. இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை என்கின்ற ஊரில் சங்கரத்தை என்கின்ற ஒரு கிராமம். அனளவா யாழ்ப்பாணத்துல எத்தனை கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு விவசாய பூமியில வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பல விவசாயங்கள் செய்கிறாங்க. இங்கே பார்த்தால உங்களுக்கு தெரியும், வெங்காயம், நெல், பக்கத்தில் அங்கே பார்த்தா பனையல், தென்னை அப்படின்னு சொல்லி ஒரு வயல் சார்ந்த இடமும். இது ஒரு அழகிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நான் சொன்ன அந்த இயந்திர நாட்டு நடுகை நெற்புதிர் அறுவடை விழா இடம்பெறுது. இந்த விழாவில் வந்து முக்கியமான ஒரு அண்ணாவை சந்திக்க போகிறோம். இவர்கிட்ட தான் பல கேள்விகள் வந்து கேட்க போகிறோம். ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் மாசி மாதம் இயந்திர நாட்டு நடுகை அறுவடை விழா இனிதே ஆரம்பமாகி இருக்கிறது. நிறைகுடம் எல்லாம் வைத்து இந்த நெல்லை எல்லாம் அறுத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் அந்த காட்சியை வந்து நான் இப்போ சொல்லும் பொழுது இணைக்கிறேன். அப்படியே இது நீங்கள் அறுக்க முதல் பார்த்துருப்பீங்க. இப்போ அறுத்ததுக்கு பிறகு அப்படியே பாருங்க, இயந்திரம் அங்கே அறுத்து கொண்டு இருக்கிறது. வணக்கம். இந்த விழா பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? வணக்கம், நான் ரஜிதன். தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இந்திரா குரூப், இந்திரா குழுமம் கிளிநொச்சியில் இருந்து. இதில் உண்மையாக நாங்கள் முதலே நன்றி சொல்லணும் எங்களே முன்னோடி விவசாயி மஹிந்தன் அண்ணா. அவருக்கு எவ்வளோ ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல ரஜன், இந்த முறை மிஷினை கொண்டே நட்டே ஆகணும் யாழ்ப்பாணத்தில் என்றதில் உறுதியாக இருந்தது மஹிந்தன் அண்ணா தான். அவர்கிட்ட தான் இந்த வயல், அவர்கிட்ட தான் இந்த அறுவடை இயந்திரங்கள் எல்லாம். அப்போ எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதால அந்த 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 வேலை, அந்த ரிஸ்க் அவருக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மொத்தம் எத்தனை ஏக்கர் இதில் வந்து நீங்கள் நட்டுருக்கிறீங்க? யாழ்ப்பாணம் ஃபுல்லாக நாங்கள் இந்த முறை 10 ஏக்கர் நட்டோம். 10 ஏக்கர் நட்டுருக்கீங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல எத்தனை ஏக்கர்? 2.5 ஏக்கர் இருக்கு. 2.5 ஏக்கர் வந்து நீங்கள் நட்டுருக்கிறீங்க. சரி, இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அது என்ன ஒரு வித்தியாசமான நெல், ஒரு நாட்டு நடுகை விழா அப்படி என்று சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இந்த நெல்லினுடைய வகையை வந்து இப்போ அண்ணா கேட்க போகிறோம். அண்ணா, நெல்லினுடைய வகையை பற்றி சொல்லுங்க, சிறப்பம்சத்தையும் சொல்லுங்க. இந்த நெல் BG 406 என்று சொல்கிற நெல்லினம், 4 மாத நெல்லினம். உண்மையாக இந்த நெல் விவசாயிகள் செல்லமாக 406 சொல்லுவாங்க. 406 சொல்கிற லெவல் 406 சொல்லுவீனம். 4 மாத சிவப்பு நெல். ஆட்டக்காரி வர முன்னம் எங்கண்ட மக்கள் நிறைய பேர் இந்த 406 நெல்லினத்தை தான் செய்து கொண்டு இருந்தவையில். ஆட்டக்காரி வந்த பிறகு டிபார்ட்மெண்ட் அதை ரெக்கமெண்ட் பண்ணாட்டியும் இப்போ ஆட்டக்காரி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 406 சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னால், நல்ல மழையிலையும் விழாது அல்லது நல்ல மழையையும் தாங்கி வரும். இப்போ மற்ற நெல்லுகள் விழுந்து இவற்றை தண்டெல்லாம் மொத்தம் மற்ற நெல்லுகள் விழுந்து விளைச்சலை இப்போ எல்லாம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மலைக்கு உள்ளுக்கு தண்ணி பாயுது, கதிரை காண இல்லைன்னு கிடந்தாலும் ஒரு 3-4 நாள் தண்ணி பாய்ஞ்சாலும் அதுக்கு பிறகு வந்து இவர் முளைச்சி வெளியில் வந்து
எங்களுக்கு விளைச்சல் தருவார். அப்படி ஒரு சிறப்பியல்பு இந்த 406 நெல்லில் மட்டும் இருக்குது. H4 என்ற குளங்களுக்குள்ள நடப்படுற வெரைட்டியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கோம். இதை பார்த்துக்கொண்டிருக்க யார்டையும் H4 150-200 கிராம் இருந்தால் கூட எங்களுக்கு தாங்க, நாங்கள் அதை பெருக்கிறதுக்கு இருக்கிறோம். ஏன்னா இந்த காலநிலை மாற்றம் எங்களுக்கு அடிக்கடி இந்த மழையிலையும் வெயிலையும் எப்படி தருதுன்னு தெரியாது. அப்படியான சிறப்பியல்களை கொண்டது தான் இந்த 406 நெல்லினம். இந்த 406 நெல்லினத்தை பற்றி நான் அறிஞ்ச வரையில் விவசாயிகள் வந்து ஒரு சில பேர் இந்த நெல்லினத்தை வந்து கைவிட்டு கொண்டு வராங்க. காரணம் அதாவது இப்போ எல்லாம் எப்படி விவசாயம் செய்யறாங்கன்னு சொன்னால் நெல்லை போட்ட உடனே ஒரு குறைந்த மாதத்தில் நெல் விளையும். இந்த முறை ஏன்னு சொன்னால் காலநிலை மாற்றங்கள் காரணம். ரெண்டாவது அந்த கால்நடைகள் வளர்ப்புகள் இன்னொரு காரணம். ஏன்னா இது வளர்க்குறது இது வந்து பெரும்போகமாக பெரிய பரப்பில் இது வளர்க்கல 4 பக்கமும் சுற்றி வேலி அடித்து தான் வளர்ப்பார்கள் வன்னி பகுதிகளில். காரணம் இதுக்கு முதல் ஒரு நெல் விதைக்கணும் என்று சொன்னால் அப்படி ஊர் மக்கள் எல்லாம் கதைச்சு பேசி ஒரு வகை இனம் தான் போடுவினோம். சரியா? அப்படி போடைகளில் வந்து அவர் அறுவடையான மாத நெல்லுகளை 3 மாத நெல்லுகளை போடும் பொழுது அறுவடை ஒரேடியாக எடுத்துட்டு மாடுகளை விட்டு விட்டுருக்கணும். ஆனால் இவர் மட்டும் இருப்பார் வயலுக்கு இல்லை. ஆனால் இப்போ என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உண்மையாக மாடுகள் குறைவன்றது மைந்தனாக்கு ஒரு சப்போர்ட்டிவ். இதே வன்னியில் இப்படி வச்சிருக்கல, அது எல்லாரும் மரத்த பிறகு 20 நாள் வெளியில் வச்சிருக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் வன்னி பகுதியில். 406 ஏன் கைவிட்டோண்டு போகிறார்கள் விவசாயிகள்னு கேட்டிருந்த நீங்கள். உண்மையாக மாதம் கூடவா இருக்கிறது எல்லாருக்கும் விருப்பம். 406 நெல் 4 மாதம் வச்சிருக்க வேண்டி இருக்கிறதால தான் 406 நெல்லை கைவிட்டோண்டு போயிடும். அப்போ அதுக்கு நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் எங்கள் நாட்டு மேடையில் நின்றும் இந்த நெல். இப்போ வயலில் உண்மையாக 3 மாதம் தான் நிற்க போகுது. இப்போ எல்லோரும் 3 மாதம் நெல் எரிஞ்சு விதைக்கக்குள்ள நாங்களும் இந்த 406 கொண்டு வந்து நடுவமாக இருந்தால் எல்லாருக்கும் 3 மாதத்தில் வெட்டு வரும். அது ஒரு நல்ல விஷயம், நாட்டு நடுகையால் கிடைக்கிற நல்ல விஷயம். இப்போ நீங்கள் நாட்டு வந்து நட்டுருப்பீங்களா? நடும் பொழுது எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? இப்போ வெட்டும் பொழுது எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? நடுகிறதுக்கு நாங்கள் இங்கே பரப்புக்கு 3000 ரூபா வாங்கியிருந்த நாங்கள். ஏக்கருக்கு நாங்கள் 45,000 50,000 என்ற பணம் வாங்கியிருந்த நாங்கள் வன்னியில். இங்கே தான் வெட்டுற காசு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் ஒருக்கா கேட்கணும். ஏன்னா இது இவற்றை ஓன் வெட்டு மிஷின் இவற்றை அண்ணாண்டு புழுதியெல்லாம் அடிக்குது வெட்டுற வழியால். இந்த இயந்திரம் வந்து அப்படியே நெல்லை வெட்டி அப்படியே வந்து இந்த டிராக்டர்லேயே வந்து கொட்டும். அந்த நேரம் வந்து நான் உங்களுக்கு காணொலி எடுத்து காட்டுறேன் மக்களே. என்ன சொன்னால் ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்ட ஒரு விளைச்சல். சொல்லுங்கள், அந்த ரேட்டை சொல்லுங்கள். இது இந்த வெட்டு மிஷின் ரேட் ஒருக்கா நாங்கள் அன்னளவாக கேட்கணும். இவரோட பயந்த கேட்போம். நடுகிறதுக்கு நாங்கள் பரப்புக்கு 3000 ரூபாயும் ஏக்கருக்கு 50,000 என்ற ரேட்டே நாங்கள் இங்கே வாங்கியிருந்தோம். நாங்கள் மேலே நல்ல ஒரு விஷயம், ஒரு நாற்றை நட்டு அந்த 406 என்கின்ற இனத்தில் விளைச்சல் வந்து இப்போ எடுத்திருக்கணும். இது இப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுது இப்போ ஒரு வரம்பு வெட்டியாச்சு. லாபமா நஷ்டமா? இல்லை, நல்ல லாபம். இது எங்களுக்கு இப்போ எங்களுக்கு இந்த தொழிலில் ஒரு 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது. இப்போ இந்த ஒரு பாத்தியை பார்த்துட்டு ஒரு விரவையை பார்த்துட்டு நாங்கள் ஒரு அளவுக்கு சொல்லுவோம் இது என்ன ரேட்டில் அடிக்கும், மூடைக்கு எவ்வளோ ரேட்டில் அடிக்க மாட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 35-40 இடையில அடிப்பார் கட்டாயம் இவர். ஏன்னா அவ்வளவு தாக்கமான நெல். ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு மூடை நெல் உங்களுக்கு அப்படி உருவி காட்டுறோம் கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு பேக்கும் ஒவ்வொரு மூடை நிற்பார். 75 கிலோ நிற்பார். இது என்ன குண்டு நெல் நல்ல அறவிலையை விட்டுருக்கார் விவசாயி. இப்போ அதுகள் எல்லாம் நல்ல நல்ல பலன் ஒன்று கிடைக்கும். பாருங்க மக்களே, நெல்லை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது நல்ல கடும் விளைச்சல் வந்ததுன்னா நெற்பழம்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்கஸ் நோய் உண்டு பாருங்க. நான் அப்படியே காட்டுறேன் மக்களுக்கு. மக்களே பாருங்க கொஞ்சம் பாருங்க. உண்மையாக ஒரு ஃபங்கஸ் டிசீஸ் தான் இது. எங்கேயாலும் ஒரு ஆளுக்கு வருவார். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் பண்ணி வச்சுருக்கிறீங்க இதுக்குரிய ஒரு செலவுன்னு சொல்லி ஒரு செலவு சொல்ல முடியாது. விவசாயத்தில் செலவு வரவு சொல்லுவது கடினம் இல்லை. ஆனால் சொல்லணும் விவசாய வியாபாரமாக விவசாய தொழில் முயற்சியாக செய்யணும். சும்மா விதைச்சி போட்டு போகிறதா இப்போ இல்லை. இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், நாங்கள் அப்படி தான் விவசாயிகளுக்கு சொல்கிறோம். உண்மையாக இது இந்த ஒவ்வொரு ரூபாயும் கணக்கிடப்படணும். எவ்வளவு உங்களுக்கு செலவாகிருக்கு எங்களுக்கு? இப்போ நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். வீசி விதைக்கைக்குள்ள 1,25,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு முடியுதுண்டா எல்லா செலவையும் போட்டால். இதில் எங்களுக்கு 1,10,000 1,07,000 அப்படியான செலவு ஒன்று தான் வரும். இது செலவு குறைவு எங்களுக்கு. இதில் நீங்கள் இந்த இந்த அடியை ஒருக்கா காட்டுங்க, நல்லா பதிச்சு. இதில் இருக்க வடிவா பாருங்க. ஒவ்வொரு அடியும் வந்து இவ்வளவு மட்டங்கள் வெட்டிச்சு வந்திருக்காரு. அப்படியே ஃபுல்லாக காட்டுங்க, அடியில் வச்சே காட்டுங்க. ஏன் இந்த அடியை காட்டுறதுக்குரிய காரணம் என்ன? அடி என்னன்னா விவசாயிகள் விளங்கி கொள்வாங்க. அடியை பார்த்தாங்களா அவங்க விளைச்சல் சொல்லுவாங்க. அடி இந்த மொத்தத்தை பார்த்தாங்கண்டா என்ன விளைச்சல்ன்றதை சொல்லுவாங்க. மக்களே பாருங்க,
டஸ்ட். ஸோ இதான் அவர் சொல்ற அந்த அடி. அதுல அடியை காட்டுங்க அப்படியே உள்ளுக்கு வந்து பாருங்க அப்படியே அந்த நேருக்கு நடவுங்க. இது அந்த அடி எப்படி இந்த இடைவெளி ஒரு அடி இடைவெளி சரியா ஒரு அடி. இந்த இடைவெளி இதுதான் அதுண்ட மெஷின் ட்ரோ ஸ்பேஸ். இது ஒரு அடி, இது ஒரு அடி, இது ஒரு அடி. நாங்க இந்த இடைவெளியில இந்த பயிருக்கு பயிர் இடையிலான இடைவெளியை மாற்ற இயலுமே தவிர மெஷின்ல இது ஒரு அடி இடைவெளி. ஒரு அடி இடைவெளியில நாட்டு தர்சன் வந்தாருங்க வீடியோ எடுக்க. ஒரு அடி இடைவெளியில நிக்கக்குள்ள பார்க்க ஏண்டா இந்த தொழில செய்தமன் இருக்கும் விவசாயிக்கு முதல் இரவருக்கு. அப்படி அங்கொண்டும் இங்கொண்டுமே அங்க ஒரு எலிவாள் இங்க ஒரு எலிவாளா நிற்கும். அவர் விதைச்சு போட்டு 3 நாள் 5 நாள் வந்து பார்க்க அப்படி வயல் ஃபுல்லா பச்சையா இருக்கும். இது வயல் ஃபுல்லா சேறு தான் தெரியும். ஆனா அதுக்கு பிறகு மட்டம் படிச்சு தான் இந்த அளவுக்கு இந்த வயல் வரும். இதுல விவசாயிகள் நம்ப மாட்டாங்க. ஒரு அடி இடைவெளியில இருக்கிற பயிர் தான் அதண்டு நீங்க வடிவா அதை காட்டுங்க. ஸோ இந்த பயிர் தான் இந்த பயிர் மக்களே பாருங்க. ஐப்பசி மாதத்தில் நட்ட இந்த நாட்டை இன்றைய தினம் அதாவது 2024 நட்ட நாட்டை 2ஆம் மாதம் 23ஆம் தேதி அறுவடை செய்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. 406ஆம் நம்பர் இந்த நெட் புதிர் 406 நட்டது இவர்கள் தான். இயந்திர நாற்று நடவு செய்த வயலின் அறுவடை விழா. அறுவடை விழாவில் நாங்கள் நிற்கிறோம். வணக்கம். 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 உங்களுடைய பெயர்? அனுசாந்தினி. உங்களுடைய பெயர்? புவனேஸ்வரன் சுதர்ஷன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நாங்க இங்க யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழக கல்லூரியில படிக்கிறோம். நாங்க என்ன படிக்கிறோம்னு சொன்னா விவசாய இயந்திரவியல் தொழில்நுட்பம் தான் நாங்க படிக்கிறோம். ரைட். இந்த நாற்றை நீங்க எப்ப நட்டீங்க? நாங்க இது ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி நட்டது 2024. இந்த நாற்று வந்து நடுகைக்கு முதல் எங்க இருந்து இதை உற்பத்தி செய்றீங்க? இது எங்களுக்கு விதநெல் வந்து விவசாயி தான் எடுத்து தந்தார். விவசாயி எடுத்து தந்த விதநெல்ல நாங்கள் அதுக்கான நாற்று மேடை வந்து நாங்கள் தயாரித்தது. அதாவது தபோக் முறையில் தான் நாற்று மேடை செய்கிறது. நாற்று தட்டுக்கு ஊடகம் போட்டு அதில் வந்து இந்த நெல்லை போட்டு அதை விளைய வைக்கிறது. இது நாற்று நடுறதுக்கு வந்து 14 நாள் நாற்று மேடைக்கு போட்டு 14 நாளில் இந்த நாற்று நடுறது. நான் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புகிறது, இதில் முதல் தரத்தில் சில வேளை உங்களுக்கு மூட குறையலாம், ஆனால் காசு குறையாது. ஏன்னா நாங்கள் இதை உற்பத்தி செய்கிறோம், வித நெல்லுக்கு கொடுத்துடலாம். நல்ல மழை கலப்பு இல்லாமல் உற்பத்தி செய்யலாம் நாற்று நடுதலால். அப்போ வித நெல்லுக்கு கொடுத்துருவோம். வித நெல் உங்களுக்கு தெரியும், சாதாரண விலையை விட 2000-3000 ரூபா கூட மூடைக்கு. இப்போ வித நெல் உற்பத்தி அண்டைகளில் 15 மூடை அடித்தா கூட 25 மூடை அடித்த இந்த காசை தந்துடுவார். அதை விட அடுத்த விஷயம், இதை நாங்கள் ஒரு நஞ்சற்ற அரிசியாக உற்பத்தி செய்கிறோம். நஞ்சற்ற அரிசியாக, நஞ்சற்ற நெல்லாக, நஞ்சற்ற அரிசி மாவை நாங்கள் உற்பத்தி செய்யக்குள்ள அதுலேயும் நாங்கள் அதிக பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். விவசாயம் என்னதான் வாழ்வியல் என்று சொன்னாலும் எங்களுக்கு விவசாயிக்கு லாபம் வேணும். என்ன அப்போ லாபம் எப்படி வருமென்றதை நாங்கள் இதில் காட்டியிருக்கிறோம். நாற்று நடுதலால் செலவையும் குறைச்சி லாபத்தையும் அதிகரிக்கிறதால பிறகு அடுத்தடுத்த முறை செய்யக்கல அவைகளுக்கு விளைச்சலாலையும் அதிகரிப்பினோம்னு சொன்னேன். இப்போ முதல் தரம் செய்யக்கலே சாதாரணமாக எல்லா விவசாயிகளுக்கும் பிசி விதைத்தல் அளவுக்கு அடிக்கும், விளைச்சல் அடிக்கும். இல்லைன்னா 2 மூடை கூடயே அடிக்கும். அங்கே அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறது முதல் தரம் பெரிய விளைச்சலை எதிர்பார்க்காங்க. ஆனால் மைந்தன்னாக்கி இந்த முறை இங்கே நல்ல மண் நல்ல இனத்தெரிவு 406 தெரிவு செய்ததுக்கு மைந்தன்னா நல்ல அறுவடை ஒன்றை பெற்றிருக்கிறார். உண்மை இனத்தெரிவு விவசாய நடவடிக்கையில் மிகவும் முக்கியமானது. 406 4 மாத நெல்லினத்தை தெரிஞ்சது எங்களுக்கு வன்னியில் 406 நட கிடைக்கிறே இல்லை. இங்கே தான் 406 ஃபர்ஸ்ட் ஆகும். எங்களுக்கு முதலாவது அனுபவம் 406 இப்படி மட்டம் படித்து விளைச்சலை தருமன்றது எங்களுக்கு இங்கே தான் தெரியும். அப்போ நாங்கள் இனி நிறைய பேருக்கு 406 ரெக்கமெண்ட் பண்ணுறோம், முன்மொழிகிறோம் 406 நடுங்கோண்டு. அப்போ இதில் இப்படியான வெரைட்டிகளை தெரிவு செய்யல விளைச்சலும் அதிகரித்து காசும் லாபமும் அதிகரிக்கும். உங்களோட தொடர்பு கொள்றேன்னா அந்த தொலைபேசி இலக்கத்தை இருக்கா தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம். நாங்கள் இந்திரா குழுமம் கிளிநொச்சி எங்கள்ட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, வடக்கு கிழக்கு எல்லாம் வேலை செய்கிறோம். எங்கள்ட தொலைபேசி இலக்கம் மொபைல் நம்பர் எங்கட 037 90 6383. எங்கள்ட லேண்ட்லைன் நம்பர் எங்கள்ட அலுவலக லேண்ட்லைன் நம்பர் 021 228 50 52 228 50 52 கிளிநொச்சி நம்பர். நீங்கள் இந்த மொபைல் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது எங்களுக்கு கூட நல்ல கால் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. வாட்ஸ்அப் எங்களுக்கு மீசி உங்களுக்கு மீசியாக இருக்கலாம். மகளே, அந்த இயந்திரம் நெல் வெட்டுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ நெல்லை வெட்டி டிராக்டரில் கொட்ட போயிடும். இதில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அந்த நெல்லிൻ്റെ சைஸை பார்க்க போறீங்க. ஏண்டா இப்போ நெல்லில் வந்து சைஸ் இருக்குது, அமர்த்தி பார்த்தா சப்பி ஆயிரும். இது எப்படி இருக்கா அந்த குவாலிட்டி தரத்தை வந்து பார்ப்போம். ஒரு பாத்துக்கு ஒரு பெட்டியில் ஒரு மிஷின் பெட்டியில் ஒரு பாத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்க போறீங்க. வாங்க பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து மிஷினில் இருந்து கொட்டி கொண்டு இருக்கணும். பாருங்க அப்படியே அப்படியே ஃபுல்லாக கொட்டி கொண்டு இருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, இவ்வளவு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் பெருமா இன்னும் பெறப்போகுது. இந்த போகம் இங்கே நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அவ்வளவு மலையிலும் அவ்வளவு இதுகளையும் தாண்டி இந்த நெல் இந்த முறை நிறைய பேருக்கு கிடைக்கும். இப்படி ஒரு பவுன் மாதிரி நெல் கிடைக்கல. இவ்வளோ அரை விலையை விட்டு வடிவானு பார்த்தது இது இந்த முறை 406 நாட்டு நடுதலுக்கு தெரிவு செய்த இந்த வெற்றி உண்மையாகுது. மக்களே பாருங்க, அந்த நெல் மணியோட சைஸை பாருங்க, இவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஒரு நல்ல அழகாக நான் நல்ல கிட்டவா உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு வரம்பில் வெட்டின நெல் ஒரு மிஷின் போட்டின்ற எவ்வளோதுக்கு வருதுண்ணா? அரைவாசிக்கு வருது. இது அண்ணளவா ஒரு 8 மூடை அப்படி பார்க்கலாம் இதை. ஓகே மக்களே, இதான் பாருங்க, இதான் அந்த நெல். மக்களை இப்போ என்னடா அந்த நெல்லை வந்து உடைச்சு பார்க்க போகிறோம். உடைச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, என்ன வகையான நெல்லுன்னு காட்டுவார். இது சிவப்பு அரிசி பாருங்க. இது உடைக்கேக்கில் வெள்ளை அரிசி என்ன வெள்ளையாவே வருவார். இப்போ நாங்கள் அந்த அரிசி எங்கன்னு காட்டுங்க ஒருக்கா. ரைட் மக்களே பாருங்க, இதுதான் அந்த 406. எங்கே 406 இவ்வளோ நேரம் சொன்னோமே, இந்த 406 அரிசி இவர் தான், சிவப்பரிசி. சரியா? நீங்களும் நல்லா இருங்க. இது சாப்பிட்ற ஆட்களுக்கும் சேஃப் ஃபுட், பாதுகாப்பான உணவை கொடுங்க. 6 தரம் 7 தரம் மருந்தடிச்ச ஆக்கள் எல்லாம் என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும். அவங்களெல்லாம் ஒரு மெம்மல் பொழுதுல அல்லது ஆக்கள் இல்லாத நேரம் வந்து எங்கள்கிட்ட நட்ட நெல் கேட்டு வேண்டிட்டு போவாங்கள. ஒருத்தருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி, வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இல்லாட்டி பிள்ளை அம்மா வருத்தமாக இருக்கிறா, நீங்கள் இந்த நெல் தாங்கன்னு சொல்லி அந்த நேரங்களில் கடும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இது மருந்து அடிக்கல. இது இந்த வயலில் ஸ்பெஷலாக களைகொல்லியும் அடிக்கல, களைகொல்லி நாசினியும் அடிக்கல, எந்த பூச்சிக்கும் மருந்து அடிக்கல. அதான் இந்த சில ஃபங்கஸ் அதில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த அரிசி இவ்வளவுமே நம்பி சாப்பிட்லாம். சரி, இதை கொண்டே லொரிக்கோ அல்லது மில்லுக்கோ கொண்டே கொடுக்குறதா இல்லை மைந்தண்ணா. இது அப்படியே உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மூடையாக கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த மூடை தருவோம். விதை நெல்லுக்கும் தருவோம், இந்த மூடையை சாப்பிடவும் தருவோம். நம்பி வேண்டி சாப்பிடுங்க. இந்த வயலில் அறுவடை செய்த இந்த அரிசி இந்த நெல்லில் எந்த ரசாயனமும் இல்லை. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த நெல்லை நீங்க தாராளமா கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சலரோகம் கேன்சர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறீங்க, அவையில் வேண்டி சாப்பிடுங்க. ஒரு கொஞ்சம் விலை எக்ஸ்ட்ராவா வரும். சாதாரணமான நெல் மூடை நீங்கள் எவ்வளவு போகும்? இது ஒரு மூடை இப்போ ஆட்டக்காரி அண்ணளவா எனக்கு 406 விலை. இது பச்சை, இதை காய வைக்கணும். இதை காய வச்சு ஆட்டக்காரி காய வச்ச நெல் இன்றைக்கு வெண்ணில 11,000 ரூபா. ஒரு மூடை 11,000 ரூபா. எத்தனை கிலோ மூடை? 50 கிலோ மூடை இல்லை, 72 கிலோ மூடை. காஞ்ச 72 கிலோவுக்கு கட்டி 11,000 ரூபாய்க்கு ஆட்டக்காரி போகுது. அண்டைக்குள்ள 406 அது அண்டி ஒரு 11,500 12,000. இந்த நெல்லரை மைந்தன்னா நான் எனக்கு விலை சொல்லியிருந்தவர் ஒரு மூடையை காய வச்சு போட்டு தான் 14,000 ரூபா காசுப்படி விதை நெல்லுக்கும் சாப்பாட்டுக்கு கேட்குறாங்களுக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லி ஆரோக்கியத்தோட ஒப்படைகள் அந்த 2,000 ரூபா காசு ஒரு இது இல்லை. அதை விட அந்த விவசாயிக்கு இது ஒரு ஊக்குவிப்பு. இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கக்குள்ள இன்னும் நிறைய விவசாயிகள் இந்த தொழிலுக்குள்ள வந்து தாங்களும் நல்லா இருந்து நல்ல அரிசியை நல்ல நெல்லை திருப்தியாக ஒரு நெல்லை தூக்கி 2 கையாலையும் கொடுக்கக்குள்ள சந்தோஷமாக கை நடுங்காமல் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. இது நஞ்சு இல்லை கொண்டே சாப்பிடண்டு. அதுதான் விவசாயத்தின். உடைச்சு கடையில் எவ்வளவு விற்பாங்க? உடைச்சு கடையில் கிட்டத்தட்ட இது இப்போ 280 ரூபா அரிசி என்றா இந்த விலைக்கு நெல்லை கொடுத்தோம்னா ஒரு 350 ரூபா 380 ரூபாய்க்கு போகணும். சாதாரண நெல்லை விட நஞ்சு குறைஞ்ச நெல்லுன்னு சொல்கிறோம் நாங்கள். உண்மையாக மருந்து அடிக்கல என்றாலும் இதை நஞ்சு குறைஞ்சன்னு தான் சொல்லுவோம். என்ன நிறைய ஆர்கானிக்னு சொன்னோம்னா இப்போ நிறைய எங்கண்ட லாஜிக் கதைக்கிற ஆக்கள் வந்து கேட்பீங்கன்னா பக்கத்து வயலில் அடித்தது இங்கே உங்கள்கிட்ட பறக்க இல்லையோ, மாடு வந்து இல்லையோ, அங்கே நடந்த மாடு இங்கே வர இல்லையோ, வெள்ளம் மேலால் போக இல்லையோண்டா. அப்போ அதுகளுக்கு அவங்க கேட்குறாங்க, சரி நாங்கள் இங்கே வந்து சர்டிஃபிகேட் எடுத்து யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்யலை, இங்கே இருக்கிற எங்கண்ட மக்களுக்கு நல்ல நஞ்சு குறைஞ்ச அரிசியை கொடுக்கணுமன்றதான் எங்கண்ட நோக்கம். பசலை போட்டு நாங்கள் யூரியா, பாஸ்பரஸ், நைதரசன் பசலை, பாஸ்பரஸ் பசலை போட்டு நாங்கள். அதுவும் குறைவு டொப்க்ராப் போட்டு நாங்கள் முக்கியமாக அதை சொல்லி ஆகணும். டொப்க்ராப் ஒரு இயற்கையும் செயற்கையும் சேர்ந்த பசலை, ஹைபிரிட் ஃபர்டிலைசர். அது ஆனால் மருந்து மேலே அடிக்கல, அதான் மருந்து அடிக்கல. ஃபர்டிலைசரால உண்மையாக அவ்வளவு பெரிய இது இல்லை. அது காலப்போக்கில் ஃபர்டிலைசரையும் குறைச்சிடலாம். பயோகேஸ் இருக்கு அவர்கிட்ட. இப்போ பயோகேஸ் கழிவுக்கு வர மாதிரி இருந்தால் ஃபர்டிலைசரை இல்லாமல் ஆக்கிடலாம். இதுவே வெற்றி தான். வெற்றி அதுதான். இதுவே வெற்றி. எவ்வளவு பேருக்கு இது சேலஞ்ச் ஆசையா இருக்குண்ணா. இது எவ்வளவு பேருக்கு சேலஞ்சா இருக்கு. அது அவர் செய்து முடிச்சிருக்கிறாருன்றது எவ்வளவு பெரிய வெற்றி. கண்டிப்பா.
வாழ்த்துக்கள் அண்ணா உங்களுக்கும். நிறைய பேர் இந்த காணொலி பார்த்து உங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துவாங்க நம்புறேன். மக்களை இது ஒரு நல்ல ஒரு பிரயோசனமான காணொலி பகிர்ந்து விடுங்க. ஸோ நல்ல ஒரு வருத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இதை சாப்பிடலாம்னு சொன்னால் இந்த அண்ணாக்கு இந்த நெல் வேண்டி இதை நீங்கள் அப்படியே காய வச்சு இப்போ தான் விற்பாங்க. அவர்கிட்ட நீங்கள் நெல் வாங்கலாம். ஏன்னா 10 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. இனி தொடர்ந்து இதை செய்ய போகிறாங்கன்னு நான் நம்புறேன். 10 ஏக்கர் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான். யாழ்ப்பாணம் எல்லாம் சேர்த்து 100 ஏக்கர். ஆமாம், தொடர்ந்து இதை செய்யணும்னு நம்புறேன். 92.65 ஏக்கர் போன காலவாசி இது இல்லை. மகளே, அடுத்த காலத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் அன்பான மிதுடோர். நன்றி ரோகிலே.